அளவற்ற அருளாளரும் நிகரில்லா பேரன்புடையவருமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக முதற்கண் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் கொடிக்கால்பாளையம் திருவாரூர் நகரத்தின் சார்பாக 2024ஆம் ஆண்டு காலண்டர் வெளியீட்டு விழா மற்றும் 2023ஆம் ஆண்டில் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மௌலவி டி முகமது ஹுசைன் மன்டி அவர்களையும், இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் மாநில துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் சி.கே. சனாவுல்லா அவர்களையும், முயசின் ஆண்டவர்கள் ஊர் முறை ஜமாத் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் நிர்வாகஸ்தர்கள் அனைவர்களையும் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்று நிகழ்வின் துவக்கமாக இறைவசனம் சகீப் அகமது அவர்கள் ஓதி துவங்கி வைப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. நிகழ்வின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மௌலவி டி முகமது ஹுசைன் மன்டி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ். பாசமான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுவின் அருளால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 2023ஆம் ஆண்டின் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்புகள் அந்த சமூகத்தினுடைய வாலிபர்கள். இன்றைக்கு இந்திய தேசத்தில் இஸ்லாமியர்களினுடைய நிலைமை எந்த சூழலில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் செய்திகளின் ஊடாக நாம் அனைவரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு சமூகம் நீண்ட நெடிய நிம்மதியை சுவாசிக்க வேண்டுமையானால் அந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியம் கல்வி என்பது மிக மிக அவசியம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அல் குர்ஆனில் அல்லாஹ் முதன்மையாக நபியே நீ தொழ வேண்டும், நபியே நீ இறைவனை வணங்க வேண்டும், நபியே நீ இறைவனுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற கட்டளைகளை அல்லாஹ் இடாமல்
இக்ரா, நீ படித்தே ஆக வேண்டும், நீ படிக்க வேண்டும். படிப்பின் ஊடாக நீ உனது ரப்பை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனினுடைய முதல் வாக்கியம் நீ படிப்பாயாக என்ற வாக்கியம்தான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை குர் ரப்பி ஸித்னி இல்மா. எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் கேட்க சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தனது இறை தூதருக்கு சொன்ன வார்த்தை, நபியே நீ என்னிடத்தில் கேட்க வேண்டும், என்னுடைய ரப்பே ஸித்னி இல்மா, கல்வியை எனக்கு நீ அதிகப்படுத்துவாயாக. குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், குர்ஆனினுடைய பல வசனங்கள் அஃபலா தஅகிலூன் அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களா என்றுதான் அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகம் கல்வியினுடைய சமூகம். ஆதலால் இன்றைய இந்திய தேசமாக இருக்கட்டும் அல்லது உலகளாகிய முஸ்லிம்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பது நாம் கற்கக்கூடிய கல்விகள் தான். சுதந்திரத்திற்கு பிறகு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு பெரிய ஒரு தொய்வு நிலை, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் 18 வயதை அடைந்து விட்டால் வெளிநாடுகளுக்கு பயணப்படக்கூடிய, விரும்பியோ விரும்பாமலோ குடும்பத்தினுடைய சூழல் என்ற பெயரை காரணம் காட்டி ஒரு நீண்ட தலைமுறை பொருளாதாரத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தது. விளைவு என்ன? நாளைய தினம் அரேபிய தீபகற்பத்திற்குள்ளாக ஒரு யுத்தம் உருவாகுமையானால் ஒட்டுமொத்த தமிழர்களும் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் அனைவரும் நம்முடைய நாட்டுக்குத்தான் வருவார்கள். நாளைய தினம் காசாவில் நடைபெறக்கூடிய யுத்தத்தை போன்று, சிரியாவில் நடந்த ஒரு யுத்தத்தை போன்று இன்றைக்கு செங்கடலை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்த யுத்தம் நாளைக்கு சவுதி அரேபியாவிலும் துபாயிலும் பஹ்ரைனிலும் அந்த யுத்தம் பரவுமையானால் ஒட்டுமொத்த தமிழர்கள், இங்கு வேலைக்காக பயணப்பட்டவர்கள் அனைவரும் இங்குத்தான் வர வேண்டும். என்ன மாற்று ஏற்பாடு? 20 வருட காலம் வெளிநாடுகளில் நாங்கள் பயணப்பட்டு விட்டோம். ஆனால் நம்மோடு இருந்த மற்றவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் கல்வியில எங்கோ ஒரு அரசு அதிகாரிகளாக, ஒரு தாசில்தாராக அல்லது ஒரு கல்வி அமைச்சராக அல்லது கல்வியினுடைய அதிகாரியாக அமர்ந்திருப்பார். அதனால் அன்பான உறவுகளே, இன்றைய தினம் பரிசுகளை பெறக்கூடியவர்கள் அல்லது இனியும் பரிசுகளை பெறக்கூடியவர்கள் ஒன்றை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சமூகத்தினுடைய சுமைகளை உங்களது தோளிலே நீங்கள் சுமக்க வேண்டும். உங்களது கல்விகள், நீங்கள் கற்கக்கூடிய கல்வி என்பது வெறும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட கல்வியாக இல்லாமல் சமூகத்தினுடைய மாற்றத்திற்காய் வீழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த சமூகத்தை உங்களது அறிவை கொண்டு, உங்களது அனுபவத்தை கொண்டு இந்த சமூகத்திற்கு ஏதேனும் ஒரு நலவுகளை நீங்கள் செய்துவிட்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார், வல்தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளைய உலகத்திற்காக நீ என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய். குல்லுனா ராஹிலுன், அரபியில் சொல்வார்கள், நாம் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவோம். வயபுக்கல் அஸர், நாம் விட்டு சென்ற தடயங்கள் மட்டும் தான் பாக்கியாக இருக்கும். ஆதலால் இந்த வாய்ப்பை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு வருடமும் கல்வி மற்றும் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருது கொடுத்து கண்ணியப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? இன்னும் நீங்கள் முன்னேற வேண்டும், இன்னும் நீங்கள் ஓட வேண்டும். நாளைய தினம் நாங்கள் மரணித்தாலும் இந்த சமூகத்தை தோளிலே சுமந்து கொண்டு சமூகத்திற்காக உங்களது கல்வியின் ஊடாக நீங்கள் பயணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆர்வமூட்டும் விதமாக இது போன்ற விருதுகளை தமிழகம் எங்கும் தொடர்ச்சியாக விருது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் விருதுகளை பெறக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல்வேறு விருதுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டும். உங்களது விருதுகள் யாவும் உங்களுக்கு பெருமைகளையோ அல்லது நீங்கள் முடங்கிவிடக் கூடாது. இந்த விருதுகளை சுமந்து கொண்டு இன்னும் நாம் பயணப்பட வேண்டும். நம்முடைய ஊரை, நம்முடைய மாவட்டத்தை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய நாட்டை எம்முடைய அறிவை கொண்டு நாங்கள் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதாக வைராக்கியத்தோடு சமூகத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமேயானால் களமாட வேண்டும். ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டம், கற்கக்கூடிய பல கல்வியாளர்கள் சமூகத்தை மறந்தே விடுகிறார்கள். ஏற்கனவே கல்வியாளர்கள் இந்த சமூகத்தில் மிக குறைவு. தப்பித்தவரை யாராவது கல்வியாளராக, ஒரு மருத்துவராக
அல்லது ஒரு தாசில்தாராக அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியாக ஏதேனும் ஒரு கல்வித்துறையில் அவர் சாதிப்பார் என்று சொன்னால் அவரை கொண்டு சமூகத்திற்கு எந்த நலவும் இருக்காது. அப்படி இருக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவினுடைய பேருரையில் சொன்ன வார்த்தை வலா தகூனு இம்மா, சுயநலவாதிகளாக இராதீர்கள். நீங்கள் கற்கக்கூடிய கல்வி உங்களினுடைய பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு உங்களை முடக்கக்கூடாது. உங்களது கல்வியை கொண்டு சமூகத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். உங்களது அறிவை கொண்டு வீழ்ந்து கிடக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் கல்வி இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் நசுங்கி கிடக்கிறார்கள் அல்லவா? உங்களது அறிவுகள் அவர்களை உயர்த்த வேண்டும். ஒரே ஒரு கல்வியாளர் நினைத்தால் ஒரு நாட்டையே மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணம் இஸ்லாமிய வரலாற்றில் பல நூறு உதாரணங்கள். முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரே ஒரு கல்வியாளர் ரசூல் மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்பாக மதீனாவிற்குள்ளாக நுழைந்தார். 2 வருடத்தில் மதீனாவை ஒரு உயர்ந்த இஸ்லாமிய தேசமாக, கல்வியின் தேசமாக, இஸ்லாத்தின் தலைநகரமாக மாற்றி காட்டி இருக்கிறார். ஆதலால் கற்கக்கூடிய கல்வியாளர்கள், விருதுகளை வாங்கக்கூடிய மாணவ மாணவிகள், உங்களுக்கு ஒரு ஊன்று சக்தியாக இந்த விருதுகள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முடங்காமல் சமூகத்தை தோளிலே சுமந்தவர்களாக, சமூகத்தை பற்றியதான கவலையோடு நீங்கள் இந்த சமூகத்திற்காக களமாட வேண்டும், பயணப்பட வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவூட்டியவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நிகழ்வின் தொடர்ச்சியாக முஜிதின் ஆண்டவர்கள் பள்ளிவாசலில் ஓர் உறவின் முறை ஜமாத்தின் தலைவர் அவர்கள் சிற்றுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற நிகரற்ற அன்புரினமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லருளாலும் நமது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டு இங்கே கூடியிருக்கும் அனைவர்களையும் வருக வருக என்று கூறி, இந்த மனிதநேய கட்சி தமுக இணைந்து நடத்தும் வருடாந்திர காலண்டர் விநியோகத்திற்கு வருகை தந்துள்ள பெரியோர்களையும் தாய்மார்களையும் மற்றும் இளஞ்சோழர்களையும் வருகை என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வின் தொடர்ச்சியாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஏ குத்துபுதீன் அவர்கள் சிற்றுரை வழங்குவார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் மாவட்ட கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் 2024 ஆண்டு காலண்டு வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற நகரத்துடைய தலைவர் எம் ஹாஜா நஜ்முதீன் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய நகர நிர்வாகிகள் அனைவர்களுக்கும், இறைவசனம் ஓடிய நகர பொருளாளர் ஏ அஸ்ரப் அவர்களுக்கும், இந்த காலண்டர்களை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தெரிந்துள்ள மாநில துணை செயலாளர் அண்ணன் CK சனாவுல்லா அவர்களுக்கும், தயக்கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்வின் தொடர்ச்சியாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஏ குத்துபுதீன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்த்துறை வழங்க கொடிக்காப்பாளையத்தினுடைய நகர நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. பாசமாக இருக்க மாவட்ட தலைவர் வேற கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு அரசியல் வேலையா அல்ல, ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு மேடையும் அல்ல. இது சிறுவர்களுக்கான மேடை. அதனால சில ஒரு சந்தோஷமான நம்ம குடும்பத்தில் உள்ள விஷயங்களை தான் பெருமையாக கொள்ள முடியும்.
இந்த மாணவர்களை எதுக்கு நம்ம வென்றெடுக்கணும்னு சொன்னா, முக்கியமா நம்மளுடைய அனுபவங்கள் சில இது நீங்க ரசிச்சிருப்பீங்க வீட்டிலேயே. நாங்களாம் அமைப்புக்கு வர்றதுக்கு முன்பாக நல்ல இடத்துல இருந்தோம், அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த அமைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்களாம் நல்ல இடத்துல, இங்க இருக்க சில நிர்வாகிகளும் நாங்களாம் அப்படிதான் இருந்தோம். இந்த அமைப்பு எங்களை வென்றெடுத்தது. இந்த அமைப்பில் பயணித்த போதுதான் ஹராம் என்ன ஹலால் என்ன என்று தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரண விஷயம் அல்ல. 23 ஆண்டு காலம் நான் சேர்த்த உறுப்பினர்கள் இன்றைக்கு நிறைய பேர் மண்டல நிர்வாகிகளும் மார்க்க விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய சகோதரர்களும் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களை பெற்றோர்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பெற்றோர் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த வழி இருந்தார்கள். ஆனால் இனி என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய இரண்டாவது மாவட்டத்தில் தெரியும், மாவட்டத்தில் ஜாலியா பேசுவோம். இன்னைக்கு மார்க்கம் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று இந்த அமைப்புல சேர்ந்து எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதோ அதே வழிமுறையோடு எனது 3 குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த வயசுல நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை. ஆனா இன்னைக்கு மகன் தமிழ் படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான். காரணம் பெருமையாக சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்பு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பயிற்சி சாதாரண விஷயம் இல்ல. இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நகர நிர்வாகிகளுக்கும் வருஷத்தில் 3 முறை எங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். இதே உசைன் மன்பவி, அண்ணா சனாவுல்லா இவங்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. அதுல பட்ட பயிற்சி சும்மா சும்மா கூட போல. என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த அமைப்பு எனக்கு பயிற்சி அளிச்சது. அருமைக்குரிய தாய்மார்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்பு இல்லை என்று சொன்னால் அது தமுக இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகள் இஸ்லாமிய அமைப்பாக இருக்கட்டும், நம்ம யாரையும் குறை சொல்ல. உங்களுக்கு எந்த அமைப்பு நல்ல அமைப்பாக படுகிறதோ அந்த அமைப்புல உங்க குழந்தைகளை உறுப்பினர் சேர்க்குங்க. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு எந்தெந்த தாய் தகப்பன் நீ அவன் கூட சேராத, தமுக கூட சேராத, மற்ற அமைப்பு கூட சேராதன்னு சொன்னானோ அவன் பிள்ளையெல்லாம் தண்ணி அடிக்கிற கஞ்சா அடிக்கிறான். எழுதி வச்சுங்க, நீங்க எழுதி தரணும். என் ஊர்ல தமுக கூட்டம், என் குடும்பத்துல ஒருத்தர் என்னை சத்தம் போட்டாங்க, அவங்க சேராரா ரவி பைய கூட அப்படிவாங்க என் மூமா. இன்னைக்கு அந்த குழந்தை வினா பிடிச்சு என்னுடைய கூட பிறந்த தம்பி அமைப்புல சேர்த்தேன், என்னுடைய மருமகளை சேர்த்தேன், நீங்க பெருங்காவல நிக்கிறாங்களாம். காரணம் சாதாரண விஷயம். எந்த அமைப்பு வேணுமோ நீங்க, உங்களுக்கு எந்த அமைப்பு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தமுக சேருங்க, மனிதநேய மக்கள் செய்யணும் சொல்லவே வரல. உங்களுக்கு எந்த அமைப்பு சரியான அமைப்பா படுது தயவு செஞ்சு சேர்த்து விடுங்க. ஏன்னா அமைப்புகள் உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா வீணடிக்காது. அந்த அமைப்புகள் மனித நேயத்தை உருவாக்கி தான் கொடுக்கும். கண்டிப்பாக அரசியல் கட்சி பின்னாடி போனதெல்லாம் போதும். அது எந்த கட்சியா இருக்கட்டும். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் வந்தேன். எந்த கட்சி என்ன பண்ணும், எங்க பீர்பாட்டு உடப்பான் எல்லாம் எனக்கு தெரியும். புரியுது இல்லையா? அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு எங்கெங்கே போன எங்களை கொண்டு வந்து இந்த அமைப்பு ஒரு மேடையில ஒரு அலங்கரிச்சிருக்குது. இன்னைக்கு அதாவது ஒரு டயத்துல நாங்களாம் ஜமாஸ் எடுப்போம், போக வெளியே போக பார்ப்பாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால இந்த அமைப்பு கொடுத்த ஒரு கண்ணியம் என்னை ஜமாத்துல என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. பார்த்து நீங்களும் பேசுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கண்ணியமான அமைப்புல இருக்கிறேன். அதுக்கான தான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாணவர்களை தயவுக்கு வச்சு விட்டுறாதீங்க. அதுவே பள்ளி நிர்வாகத்துக்கு சொல்றேன், பள்ளியாசல் நிர்வாகிகளுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு சின்ன பழமொழி படிச்சிருக்கேன், எந்த தொழுவையில குழந்தைகள் சற்று பின்னாடி இல்லையோ அந்த பள்ளியாசல் அந்த பள்ளியாசல் தொழுவைக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால பிள்ளைங்க கத்துவான், சட்டை வளர்ப்பான், அடிச்சுக்குவான். என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைகளை விரட்டி விட்டுறாதீங்க. விரட்டி விட்டீங்க வேற இடத்துக்கு போடுவான். வேணா பொழுதுக்கு விரட்டி விடுறான்னு சொல்லிட்டு அவருடைய பாதைகள் மாறி போயிடும். பெற்றோர்களும் அதே மாதிரி
நல்ல விஷயங்கள் நடக்குதா, எங்க நல்ல விஷயங்கள் நடக்குதோ இது ஹராமா ஹலாலா அதை பார்த்துங்க. பார்த்துக்கிட்டு உங்க குழந்தைகளை அனுப்பி விடுங்க. இன்ஷால்லா எந்த அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக இந்த அமைப்புகள் வீணடிக்காது என்று கூறிக்கொண்டு என் மனசில் உள்ள சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல. அதனால சொன்ன எல்லாம் உள்ள எல்லா அல்லாஹ்வுகளுக்கும், குறிப்பாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நகர நிர்வாகிக்கு நான் சார்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா. நிகழ்வின் தொடர்ச்சியாக இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் CK சனாவுல்லா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கொடிக்கால்பாளையம் திருவாரூர் நகரம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு காலண்டர் வெளியீட்டு விழா மற்றும் சிறந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியில தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நகர தலைவர் எம் ஹாஜா நஜ்புதீன் அவர்களை, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நகர நிர்வாகிகளை, அழகான இறைவசனம் இனிமையான குரலிலே ஓதி இருக்கக்கூடிய நகர பொருளாளர் அஷ்ரப் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மௌலவி ஹுசைன் மன்பாய் அவர்களே, மாவட்டத்துடைய தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, மாவட்டத்துடைய செயலாளர் அவர்களே, அயல் நாடுகளில இயக்க பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, நன்றியுரையாற்றி இருக்கக்கூடிய நகர செயலாளர் இப்ராஹிம் ஃபஹத் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரருள், சாந்தி, சமாதானம் நின்று நிலவட்டும் என்று மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்து ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் 28 ஆண்டுகளுக்கு முன்னால் 1995ஆம் ஆண்டு வீழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த தமிழகத்துடைய மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் பேரியக்கம். இந்த பேரியக்கம் கடந்து வந்த 28 ஆண்டுகளிலே பல்வேறு பணிகளை இந்த இயக்கத்தவர்கள் இந்த சமூகத்துடைய ஒத்துழைப்போடு, ஜமாத்தார்களுடைய ஒருங்கிணைப்போடு தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயற்கை பேரிடர் நேரங்களிலே மக்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், இன்ன பிற கடலோர பகுதிகளிலே சுனாமி என்ற பேரலை வந்து கடலோர பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சீரழித்த நேரத்திலே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய மாபெரும் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம். 2004 டிசம்பர் 26ஆம் தேதி கடல் அலையை பார்த்து பயந்து மக்கள் எல்லாம் பாதுகாப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருந்த நேரத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக
உதவிகளை செய்வதற்கு பல ஊர்களிலே இருந்து தமுமுக என்ற டி-ஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு கடற்கரை ஓரங்களிலே ஓடி சென்று உதவிக்கரம் நீட்டிய ஒரு மாபெரும் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். எப்படிப்பட்ட பணிகள் என்று சொன்னால், இந்தியத்துடைய ராணுவங்கள் கூட தூக்க பயந்த பிணங்களை 13 நாட்கள், 15 நாட்கள், 18 நாட்கள் நீர்களிலே மூழ்கி அழுகி போன பிணங்களை எல்லாம் இந்த தமுமுகவுடைய தொண்டர்கள், தோழர்கள் அடக்கம் செய்தார்கள். சுனாமி முதல் இந்த மாதம் ஆரம்பத்திலே நடந்த மிக்ஜாம் புயல் வரை என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த களங்களிலே ஓடோடி சென்று தனக்கு இருக்கிறதோ இல்லையோ, தன்னுடைய வீடு நீரிலே மூழ்கி இருக்கும், தன்னுடைய வீடுகளிலே உண்ணுவதற்கு உணவில்லாமல் இருக்கும், தன்னுடைய குடும்பத்தார் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனாலும் தன்னால் இயன்றதை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு பேரியக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இன்று பல பேர் தோன்றியிருக்கலாம். வண்ணங்களிலே எத்தனை வண்ணங்கள் இருக்கிறதோ, கலர்களிலே எத்தனை கலர்கள் இருக்கிறதோ அத்தனை கலர்களிலும் கட்சிகளை இன்று உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அடித்தால் ஏன் என்று கேட்பதற்கு நாதியற்று கிடந்த நேரத்திலே, உரிமை கேட்டால் சிறை, கொடிபிடித்தால் வழக்கு, வீதிக்கு வந்தால் தண்டனை என்ற நிலையில இந்த சமூகத்திற்கு உழைத்த ஒரு இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படக்கூடிய நேரத்திலே வைத்த கொள்கைகளிலே முக்கியமான கொள்கை, இந்த சமூகத்திற்கு அரசு வேலைகளிலே இடஒதுக்கீடு வேண்டும். என்ன, வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் போது இந்த சமுதாயத்திற்கு 17% இடஒதுக்கீடு. ஆனால் இந்திய தேசம் விடுதலை பெற்ற பிறகு 17% இடஒதுக்கீடு காணாமல் போகிறது. இந்த சமூகம் மூன்றாந்தர சமூகமாக இந்த தேசத்திலே மாற்றப்படுகிறது. உரிமைகள் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. பள்ளிவாசல்களை இடிக்கிறார்கள், ஷரியத் சட்டத்திலே கை வைக்கிறார்கள். முஸ்லிம் என்று சொன்னாலே தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லி நாடு முழுக்க பரப்புரை செய்கிறார்கள். இது போன்ற மேடைகளை அமைத்து முஸ்லிம்களுடைய உள்ளங்களை ரணமாக்கக்கூடிய வகையிலே பொதுக்கூட்டங்களை, காமத்தில் மிஞ்சியது ஹதீஜாவா, மணியம்மையா, பாத்திமாவா என்று சொல்லி பட்டிமன்றங்களை நடத்தி இந்த சமூகத்தை வஞ்சித்த அந்த நேரத்திலே இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து இந்த சமூகம் எல்லா வகையிலும் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் முன்னேற வேண்டும், கல்வியில் முன்னேற வேண்டும், அரசு வேலைகளிலே முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு வேலைகளிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்கள் முன்வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, கொள்கையை முன்வைத்துவிட்டு அமைதியாக கிடந்தவர்கள் அல்ல நாங்கள். 95 துவங்கிய நேரத்தில் வைத்த கோரிக்கை, தொடர்ந்து அதற்கான போராட்டங்கள், தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள், தொடர்ந்து அதற்கான களங்களை அமைத்து 2007ஆம் ஆண்டு இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு அரசு வேலைகளிலே 3.5% இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரு மாபெரும் பேரியக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அன்றைய நேரத்தில் நிறைய பேர் விமர்சனங்களை செய்தார்கள். நமக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, நாம ஏன் அரசு வேலைகள்ல போய் நிக்கணுமா, அரசு வேலைகள்ல போயிட்டு நாம கை கட்டி நிக்கணுமா, யூனிஃபார்ம் போட்டு நிக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மவர்கள் பேசினார்கள். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த சமூகத்துடைய முன்னேற்றம் முக்கியம்,
ஏன்னா இந்த சமூகம் பொருளாதாரத்திலே மேம்படுவதற்காக தன்னுடைய குடும்பங்களை தமிழகத்திலே விட்டுவிட்டு அயல் நாடுகளிலே அரபுகளுக்கு அடிமைகளாக அவர்களுடைய தொழில்களுக்கு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு அவல நிலைதான் இந்த சமூகத்திற்கு இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருந்தது. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த நாட்டுடைய நிலை அப்படி. இந்த சமூகத்துடைய பொருளாதாரத்திற்காக அயல் நாடுகளிலே வேலை செய்தார்கள், பல வகையான வேலைகள். இங்க வரும் பொழுது சந்தோஷமாக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார்களே, அவர்களுடைய அயலக வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில நபர்கள் தான் அங்கே சுகமாக வாழ்வார்கள். 80-90% மக்கள் அங்கே தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக, தன்னுடைய வருங்கால சந்ததிக்காக அங்கே சொல்ல முடியாத அளவிற்கு இன்னல்களை சகித்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மை சகோதரர்கள். அப்ப அயல் நாடுகளுக்கு சென்று அங்கே உழைத்து சம்பாதித்து இங்கே வாழ வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகம் இந்த தேசத்திலே அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், இந்த தேசத்திலே அரசு பணிகளிலே இந்த சமூகம் அமர வேண்டும். அதற்கான தொடர்ந்து போராட்டங்களும் முயற்சிகளும் தான் 2007 இந்த சமூகத்திற்கு கிடைத்த இடஒதுக்கீடு. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த சமூகத்தவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். இதோ இன்றைய ஒரு நிகழ்வு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு பரிசு. எதற்காக? கல்வியிலே முதல் மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள், விளையாட்டுத்துறையிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் சிறப்பு செய்கிறோம். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இளையவர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும் பெருமை சேர்க்கக்கூடியதல்ல, இந்த சமூகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியது. இந்த பகுதியில் இருந்து ஒரு IAS அதிகாரியோ ஒரு IPS அதிகாரியோ அரசு பதவிகளில் அமர்ந்தார்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும் பெருமைப்பட மாட்டார்கள், இந்த ஊர் முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை கண்டு பெருமைப்படுவார்கள். ஏன்னா இந்த சமூகத்தை அந்த அளவிற்கு இந்த தேசத்தவர்கள் வஞ்சித்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்க எல்லோருக்குமே தெரியும். திரும்பக்கூடிய திசையெல்லாம் முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. 450 ஆண்டு காலம் இறைவனை வணங்கிக் கொண்டிருந்த பள்ளிவாசலை அபகரித்து அந்த இடத்திலே அநியாயமான முறையிலே நீதிபதிகளை வைத்து நீதிமன்றத்திலே முரணான தீர்ப்புகளை தந்து அந்த இடத்தை அபகரித்து இன்று கோயில்களை கட்டி திறப்பு விழாவை நடத்தக்கூடிய சூழல் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வாதாடுறோம், நீதிமன்றங்களுடைய கதவுகளை தட்டுகிறோம், நீதிபதிகளுக்கு முன்னால் நம்முடைய வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள். ஆனால் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்திலே நமக்கு எதிரானவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்மவர்கள் இல்லை. பெற்றோர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம பிள்ளை எதுக்கு போலீஸ் ஆகணும், எதுக்கு வக்கீல் ஆகணும், அதெல்லாம் வேண்டாம். வக்கீல் ஆகனா பொய் சொல்லணும், போலீஸ் ஆயிட்டான்னு சொன்னா எடுபடி வேலை பார்க்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அதுக்காக நம்ம பிள்ளைகள் என்ன பண்றோம், அந்த நிலையிலிருந்து ஒதுக்கி வைக்கிறோம். அதெல்லாம் செய்யாதீங்க. போலீஸ்ல எடுபடி வேலை செய்வதை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா, கான்ஸ்டபிளாக ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா உயர் பதவிகளுக்கான தேர்வுகளை எழுதுங்கள், மேல் படிப்புகளை படிப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். IPS IFS அதிகாரிகளாக SP-க்களாகவும் DSP-க்களாகவும் அமரக்கூடிய இடத்துல நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும். அதற்காக ஊக்கமூட்டுங்கள். என்ன, இந்த சமூகத்தை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லி பழி சுமத்தி இந்த சமூகத்தை அநியாயமான முறையிலே சிறைகளிலே அடைத்து இந்த சமூகத்தை கொடுமை செய்தவர்கள் காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள். அந்த நிலையெல்லாம் இப்ப மாறி வருது. அல்ஹம்துலில்லாஹ். நாம நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இன்று படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள், விளையாடுவதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த ஆர்வங்களை உணர்ந்து அந்த வழிகளிலே நாம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம், படிக்கும் போதே நம்ம வாத்தியாருங்க சொல்லுவாங்க, பாய் நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற,
உங்க அப்பா பார்த்த வேலை தானே பார்க்க போற. நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க நம்ம ஆசிரியர்கள். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நல்லா படிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட தான் வேலை வாங்குவாங்க. கேட்ட என்ன பண்ணுவாங்க, நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற, எப்படி இருந்தாலும் உங்க அப்பா வச்சிருக்கிற மளிகை கடை தான் போய் உட்கார போற, உங்க அப்பா பாக்குற தொழில் தான் நீயும் பார்க்க போற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த சமூகத்தை மட்டம் தட்டினார்கள். இந்த சமூகம் படிக்காத சமூகமாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு நாம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். எங்க ஊர் பகுதிகள் எல்லாம் அரசு அலுவலகங்களுக்கு போனா மனு எழுதி கொண்டு போய் கொடுப்பதற்கு கூட இந்த சமூகத்திற்கு தெரியாத ஒரு அவலத்திலே தான் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்க கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களுடன் முதல்வர்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போய்கிட்டு இருக்கு. ஊர் ஊராக, ஒன்றியங்களாக, நகராட்சிகளாக, வார்டு வார்டாக மக்களுடைய குறைகளை கேட்பதற்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒரு கேம்ப் நடத்துறாங்க. எங்க ஊர்ல போன வாரம் நடந்துச்சு. அந்த கேம்ப்ல எல்லா துறை அதிகாரிகளையும் சந்தித்து மனுக்களை கொடுக்கலாம். இலவச பட்டாக்களுக்கு மனுக்களை கொடுக்கலாம், ஊனமுற்றவர்களுக்கு மனுக்களை கொடுக்கலாம். இப்படி எல்லா துறைகளுக்கும் மனுக்களை பெறக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. ஆனால் அங்கே செல்லக்கூடிய நம்முடைய சமுதாயத்தவர்கள் மனு எழுதுவதற்கு தெரியாமல் வெளியிலே 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து மனு எழுதி கொண்டு போகக்கூடிய ஒரு மோசமான சூழல் தான் இந்த சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைக்க வேண்டும். உலக கல்வி, மார்க்க கல்வி வேறுபட்டெல்லாம் பார்க்காதீங்க. கல்வி அவசியமானது. மார்க்கத்தோடு சேர்ந்த கல்வியை தாருங்கள். மார்க்கத்தோடு சேர்ந்த கல்வி அவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திற்கு பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மார்க்க உணர்வில்லாமல் கல்வி ஊட்டணும்னு சொன்னா அவன் இந்த சமூகத்தின் மீது எந்த கவலையும் அக்கறையும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். நாம மார்க்கத்தோடு, இந்த சமூகத்துடைய உணர்வோடு, உன்னுடைய வெற்றி என்பது அது உனக்கான வெற்றி அல்ல, உன்னுடைய குடும்பத்துடைய வெற்றி அல்ல, இந்த சமூகத்துடைய வெற்றி. ஏன்னா நாம் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் நற்காரியம் செய்திருந்தால் அவனை பாராட்டும் போது நாமெல்லாம் சந்தோஷப்படுறோமா இல்லையா? பாய்ங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசும்போது நம்முடைய மனசு எவ்வளவு குளிருது, சந்தோஷம் அடையுமா இல்லையா? அதே போல ஒரு முஸ்லிம் ஏதோ ஒரு தவறை செய்து விட்டால், ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்து விட்டால், கற்பழிச்சிட்டான்னு சொல்லியோ அல்லது அடுத்தவனுடைய மனைவியை இழுத்துக்கொண்டு ஓடிட்டான்னு சொல்லியோ அல்லது கஞ்சா வியாபாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான்னு சொல்லியோ ஒரு செய்தியை பத்திரிகையில் பார்க்கும் போது என்ன ஆகிறது? யாருன்னே தெரியாது, பேரு முஸ்லிமா இருக்கும். படிச்ச உடனே என்ன ஆகுது, என்ன நம்ம சமூகத்தில் இப்படி இருக்காங்களே, வேதனைப்படுறோமா இல்லையா? ஏன்னா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கிறது, நமக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமை இந்த இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அப்போ இந்த சமூகத்துடைய ஒவ்வொருவரின் வெற்றியும் இந்த சமூகத்துடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். இந்த சமூகத்துடைய எதிர்காலமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவியர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவியர்களும் நாளைய தலைமுறையை, நாளை இந்த சமூகத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அரசு பதவிகளிலே வர வேண்டும், IAS அதிகாரங்களிலே வர வேண்டும், VOக்களாக SOக்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும். இது எல்லாம் பலம் பொருந்திய பொறுப்புகள். VO தானே சர்வசாதாரணமா நினைக்காதீங்க, தாசில்தார் தானே சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. அது எல்லாம் அதிகாரம் பொருந்திய பொறுப்புகள். ஒரு சப் கலெக்டருக்கு முன்னாடி ஒரு வழக்குக்காக நாங்க போகிறோம். எங்க ஊர்ல ஒரு நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக உங்க முன்னாடி 2 தரப்பா போய் நிக்கிறோம். நாங்க ஒரு பக்கம், எங்களுக்கு எதிரானவர்கள், அதாவது இந்த சமூகத்தை கருவறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு புறம், 2 பக்கம் நம்ம நிக்கிறோம். சப் கலெக்டர் அம்மா அன்னைக்கு ஜட்ஜாக, அவங்க நீதிபதியாக தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. கடைசியில நாம அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டுட்டோம். எதிரில் இருக்கிறவன் சொல்றான், நாங்க கையெழுத்தெல்லாம் போட முடியாதுங்க, நாங்க எங்க ஊர் பெரியவங்க கிட்ட கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது, கலெக்டராக சப் கலெக்டராக அமர்ந்திருந்த ஒரு அம்மையார் அவங்க சொல்றாங்க, நான் உங்ககிட்ட நீ கையெழுத்து போடுவியா போட மாட்டியானெல்லாம் கேட்கல,
கையெழுத்து போட்டேன்னு சொன்னா வீட்டுக்கு, போடலன்னு சொன்னா ஜெயிலுக்குன்னா. கையெழுத்து போட்டா வீட்டுக்கு, இல்லன்னு சொன்னா ரிமாண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்புகள் தான் அரசு பொறுப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசு பதவிகளிலே நம்முடைய சமூகத்தவர்கள் அமர வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த சமூகம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கல்வி மிகவும் அவசியமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், படித்தவர்களும் படிக்காதவர்களும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமூகத்துடைய அழிவு, எந்த சமூகம்? இந்த முஸ்லிம் சமூகத்துடைய அழிவை சொல்றாங்க. இந்த முஸ்லிம் சமூகத்துடைய அழிவு விபரம் இல்லாத இளைஞர்களுடைய கையில் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒருபுறம் நமக்கு மகிழ்ச்சி, நம்முடைய மாணவர்களும் படித்து முன்னேறுகிறார்கள். ஒருபுறம் அது நமக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு பரிசு பெறக்கூடியவர்களை பார்த்து எங்களுக்கு மகிழ்ச்சி, இன்னும் பரிசு பெறக்கூடியவர்களை பார்த்து எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த தலைமுறையை பார்த்து, இந்த இளைய தலைமுறையை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அதே போல இன்னொரு புறம் இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்பார் இல்லை என்று கருதி கொண்டு இந்த சமூகத்துடைய இளையவர்கள் தன்னுடைய வாலிபத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலை விபத்துகளிலே இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் உடல் இழந்து, உறுப்புகளை இழந்து, இறுதியிலே உயிரிழந்து சாகக்கூடிய நிலைமை இந்த சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கும் சொல்யூஷன்களுக்கும் அடிமையாகி இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சமூகம் முன்னேறுகிறது என்று சந்தோஷம் அடைவதா, இன்னொரு புறம் இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே அதை பார்த்து வருத்தப்படுவதா என்று தெரியாமல் இந்த சமுதாயத்திலே உழைக்கக்கூடிய நாம் குமரிக் கொண்டிருக்கிறோம். தாய்மார்கள், வேதனையோடு சொல்லுகிறேன், ஒரு பக்கம் இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறம் இந்த சமூகத்துடைய இளம் பெண்கள், தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், நாம் நிறைய இடங்களிலே பார்க்கக்கூடிய காட்சியை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். இந்த சமூகத்துடைய இளம் பெண்கள் விபச்சாரங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு பக்கம் பெண்கள் விபச்சாரத்திலே, இன்னொரு பக்கம் இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் போதையில. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சமூகத்துடைய அழிவு விபரம் இல்லாத இளைஞர்களுடைய கையில் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சமூகத்துடைய இன்றைய இளைஞர்கள் இந்த சமூகத்துடைய அக்கறை இல்லாத இளைஞர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம். மத்தவங்க பத்தி கவலை, நீயே அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற, நமக்கு எதுக்கு அதெல்லாம், நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில, நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த காரணத்தினால இன்று அவர்களுடைய விருப்பம் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்துவதற்கு பெரியவர்களால் முடியவில்லை. கேட்டா எங்க கேட்கிறான், அவன் எங்க கேட்கிறான்? இளமை துடிப்புல 16, 17, 18 வயசு வாலிபமான வயசு. அந்த வாலிபத்திலே, அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய திமிரில யாராவது ஏதாவது கேட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றானா? என்ன கேட்கறது யாரு இருக்கா? என்ன எவன் கேட்கறது? கேட்கிறாங்களா இல்லையா? என்ன கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படின்னா, என்ன யாவன் கேட்கறது அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் பேசுகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த சமூகத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டிய வருங்கால சந்ததிகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று வாலிப திமிரிலே உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே உங்களுடைய குடும்பத்தவர்கள் சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வியர்வைகளை, ரத்தங்களை வியர்வைகளாக சிந்தி உழைத்துக் கொண்டு உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் தெரியாமல் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்த்து யார் என்னை கேட்பது என்று கேட்கிறீர்களே, எவன் என்ன கேட்பான்னு கேட்கிறீங்களே, ஒரு காலம் வரும் உங்களுடைய இளமை பறிபோகும், உங்களுடைய உடல்கள் சுருங்கும், உங்களுடைய பார்வை மங்கும், உங்களுக்கு வயோதிகம் வரும். அந்த நேரத்தில் இந்த வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க தெரியுமா? 20 வயசுல எவன் என்ன கேட்குதுன்னு கேட்கிற ஆளு, அதை 80 வயசுல என்ன யாரு கேட்கிறா?
என கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்ப அல்லாஹ் இளமையை தந்திருக்கிறான், வாலிபத்தை தந்திருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய அருள். அந்த இளமை போய்விட்டது என்று சொன்னால் மீண்டும் அது நமக்கு திரும்பி வராது. அந்த இளமையை இந்த சமூகம் பயன்பெறக்கூடிய இடத்திலே நாம் அதை செலவிட வேண்டும். மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளிலே முதன்மையான கேள்விகளில் அதுவும் ஒன்று. உன்னுடைய இளமையை எங்கே செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பார். என்ன சொல்லுவோம் சிந்திச்சு பாருங்க. உன்னுடைய இளமை தொழுகையிலே கழித்தீர்களா? இந்த சமுதாயத்திற்கு உழைப்பதிலே கழித்தீர்களா? இந்த சமூகத்திற்கு அநீதி இழைப்பதற்கு எதிராக நிற்பதிலே நீங்கள் கழித்தீர்களா? தான தர்மம் செய்வதிலே கழித்தீர்களா? அல்லது சீரழிவு கலாச்சாரங்களிலே உங்களுடைய இளமைகளை கழித்தீர்களா என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் சிந்திச்சு பாருங்க. தொழுகையில பார்த்தா வயோதிகர்கள் தொழுகையில வரிசைகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் தெரு வீதிகளிலே உட்கார்ந்து நண்பர்களோடு அரட்டை அடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பள்ளிவாசல்களிலே இருந்து அழைப்பு வருகிறது, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, வாருங்கள் தொழுகையின் பக்கம், வாருங்கள் வெற்றியின் பக்கம் என்று சொல்லி அழைப்பு வருகிறது. யாருக்கான அழைப்பு? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்குமான அழைப்பு. ஆனா நாம வெற்றி எனக்கு வேண்டாம், தொழுகை எனக்கு வேண்டாம், என்னுடைய நண்பரோடு நான் பேச வேண்டும், என்னுடைய குடும்பத்தாரோடு ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தணும், அரட்டை அடிக்கணும்னு சொல்லி வாலிபர்கள் வீதிகளிலே நின்று அரட்டை அடிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தொழுகை நமக்கு அவசியமானது. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல், அல்லாஹ்வுடைய துணை இல்லாமல் எதையும் நம்மால் சாதிக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை மறந்தோ, அல்லாஹ்வை விட்டோ, அல்லாஹ்வை வணங்காமலோ நாம் எதையும் சாதித்து விட முடியாது. அது இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி. நீங்கள் ரத்த தானங்களை செய்யலாம், மருத்துவ முகாம்களை நடத்தலாம், ஆம்புலன்ஸ்களை ஓட்டலாம், மக்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்யலாம், எல்லா சேவைகளையும் செய்யலாம். ஆனால் தொழுகை இல்லாமல் நீங்கள் இந்த சேவைகளை செய்து கொண்டிருந்தால் அந்த சேவைக்கான கூலி அல்லாஹ்விடம் கிடைக்காது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தொழுகை இல்லாதவனுடைய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் வீசி விடுவான். நம்முடைய அமல்களுக்கு, நம்முடைய செயல்பாடுகளுக்கு அல்லாஹ்விடம் கூலி வேண்டும் என்று சொன்னால், மறுமை நாளிலே அதற்கான பிரதிபலன் வேண்டும் என்று சொன்னால் தொழுகையோடு நம்முடைய செயல்பாடுகளை நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தொழுகையோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ் வெற்றியை தருவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியிலே முன்னேற்றத்தை நோக்கி நாம் நடத்தும் பொழுது கூடவே மார்க்கத்துடைய விஷயங்களையும் சொல்லி நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாமிய வாழ்வியல் என்பது என்ன, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ப்பில்லாமல் வெறும் உலக கல்வியை மட்டும் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் ஆக்குவதற்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் தந்தோம் என்று சொன்னால் அவர்கள் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக மாறுவார்கள். ஆனால் நம்முடைய மௌத்துக்கு பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு ரப்பிடம் எங்களுக்காக கையேந்தக்கூடிய பாக்கியம் பெறாதவர்களாக அவர்கள் போய்விடுவார்கள். நமக்காக அவர்கள் கையேந்த முடியாது. ஏன்னா என்ன கேட்கணும் தெரியாம போ. நிறைய இடங்கள்ல பாக்குறோம், உயர் பதவிகள்லயோ உயர் அந்தஸ்துகள்லயும் இருப்பாங்க, மார்க்க கல்வி இருக்காது. தகப்பனுடைய ஜனாசா பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருப்பார்கள், இவன் வெளியிலே அமர்ந்து கொண்டிருப்பான். கேட்டா நான் சுத்தம் இல்லைனே, எனக்கு தொழுகை இல்லை, எப்படி குளிக்கணும், எப்படி சுத்தமா இருக்கணும், மார்க்க சட்டங்கள் என்ன, எதையும் தெரியாதவர்களாக இன்றைய இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு வேதனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இன்னொரு புறம் மார்க்கத்தோடு இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். அதற்கு மிகவும் பங்காற்றக்கூடியவர்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான்
அவர்களை கண்காணிக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அவர்களை சீரழித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் கண்டிக்கவில்லை என்று சொன்னால், அவர்களை நீங்கள் தீமைகளிலே இருந்து நிறுத்தாமல் போய்விட்டீர்கள் என்று சொன்னால், அவர்களே உங்களை நாளை மறுமையிலே நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் பல பொறுப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் முன்னேற வேண்டும், மார்க்கத்தோடு முன்னேற வேண்டும். அதற்கான வழியை உருவாக்கி தரக்கூடிய இடங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் இங்கே தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் செய்தார்கள் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு அடங்காமல் போனார்கள் என்று சொன்னால், அன்பாக அவர்களை திருத்த வழிபாருங்கள், அன்பாக அவர்களை எடுத்துச் சொல்லுங்கள். மாறாக அவர்களை நீங்கள் சபித்து விடாதீர்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நரகத்திலே நான் பெண்களை அதிகமாக பார்த்தேன். சஹாபிய பெண்கள் கேட்கிறார்கள், நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, பெண்களை நான் நரகத்திலே அதிகமாக பார்த்தேன். சஹாபிய பெண்கள் கேட்கிறார்கள், ஏன் யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன்னா நீங்க உங்களுடைய கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சபிக்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்தவர்களை, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இன்னல் செய்தார்கள் என்று சொன்னால், துன்பம் தந்தார்கள் என்று சொன்னால், அவர்களை பொறுத்து அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டுமே தவிர, அவர்களுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? பத்வா செய்து விடக்கூடாது, சபித்து விடக்கூடாது. ஏன்னா எப்படி உங்களுடைய துஆ இன்று இல்லை நாளை அங்கீகரிக்கப்படுமோ, அதே போல உங்களுடைய பத்வாவும் உங்களுடைய சாபமும் இன்றல்ல நாளை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால், யார் பாதிக்கப்படுவது? நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, எப்படி போறான் பாரு, மினிக்கிட்டு போறான் பாரு, உருப்பட மாட்டான், இளமையிலேயே போயிடுவான். எப்படி மினிக்கிட்டு போறான் பாரு, வரும்போது கஃபனோடு தான் வருவான். பெரியவங்க திட்டுவாங்க ஒரு காலத்துல, நம்மளாம் கேட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் சபித்து அது நடந்து விட்டது என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுடைய இழப்பு நேர்ந்து விட்டது என்று சொன்னால், அதனால் பாதிக்கப்படுவது யார்? நாம தானே கஷ்டப்படுவோம். அதனால நம்முடைய பிள்ளைகளை எக்காரணத்தை கொண்டும் சபித்து விடாதீர்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தந்தையுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், சபிக்காதீர்கள். சாபத்திற்கு ஆளாகி அவர்கள் பாதிக்கப்பட்டால் அதனால் துன்பப்படுவதும் நீங்கள் தான். என்ன, அவர்கள் உங்களுடைய ரத்தம், உங்களுடைய சதை, உங்களுடைய உடல். எனவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதீர்கள். அதே போல அன்பார்ந்த இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை நீங்கள் மதித்து நடங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய தந்தையின் திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நீங்கள் என்னென்ன செயல்பாடுகள் செய்தாலும் தந்தை திருப்தி பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மோடு திருப்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தந்தை நம்மை பொருத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சில இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இளைஞர்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே அப்பாவும் அம்மாவும் பேச முடியாமல் சைலண்டா போகக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். ஏன்னா அவன் நிலைமை சரியில்லை, அவன் ஒரு மாதிரியா வந்திருக்கிறான், அவன் ஒரு ஆளா வரல, டபுள் ஆளா வந்திருக்கிறான். இப்ப இந்த நேரத்தில் அவன்கிட்ட பேசாதீங்க. யாரு? அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க, பேசாதீங்க அவங்ககிட்ட. மீறி பேச்சு கொடுத்தா பையன் அம்மாட்ட சொல்லுவான், உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை, என் ரூட்ல எல்லாம் குறுக்க வரக்கூடாது, சொல்லி வச்சிரு. அப்பன்னு பாக்குறீங்கன்னா நடக்கிறதே வேற. அல்லாஹ் காப்பாத்து, அல்லாஹ் காப்பாத்து. அன்பார்ந்தவர்களை, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த தவறுகளை செய்தாலும் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டார். நீங்க என்ன வேணா செய்யுங்க, அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான். எல்லாம் மறுமையில தான்.
நீங்க திருடினாலும், பொய் பேசினாலும், விபச்சாரம் பண்ணாலும், அபகரித்தாலும், என்ன கொடுமைகளை செய்தாலும், என்ன தவறுகளை செய்தாலும் அல்லாஹ் இந்த பூமியில உங்களை தண்டிக்க மாட்டான். திருடுனா கை கவனையா போயிடும் சொன்னா எவனா திருடுவானா? பொய் பேசினா வாய் கோணையா போவானா? எவனா பொய் பேசுவானா? விபச்சாரம் பண்ணா அவனுக்கு பக்கவாதம் வந்துடும் சொன்னா விபச்சாரம் பண்ணுவானா? செய்ய மாட்டான். எல்லாம் என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் மறுமை நாள்ல வச்சுட்டான். நீங்க செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் கண்காணித்து மறுமையில் அதற்கான தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒன்றை தவிர கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் அல்லாஹ் மறுமையில் தண்டிப்பான். ஆனால் யார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறார்களோ, யார் பெற்றோர்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கான தண்டனை இந்த உலகத்திலே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மௌத்துக்கு முன்னாடியே அவர்கள் இங்கே தண்டிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவருடைய மனம் நோகாத அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை நமக்கானது. நமக்காக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நமக்காக அவர்கள் உழைக்கிறார்கள். நம்முடைய முன்னேற்றம் தான் அவருடைய மகிழ்ச்சியை தவிர நம்முடைய சீரழிவு அவர்களை சிதைத்து விடும். சிந்திச்சு பாருங்க, கஞ்சாவுக்கு அடிமையா எவனாவது கஞ்சா குடிச்சு ரோட்ல கிடந்தான்னு சொன்னா அவனை பார்த்து அப்பா சந்தோஷப்படுவாரா? அம்மா சந்தோஷப்படுவாங்களா? ஆஹா, என் ராஜா பெரியவன் ஆயிட்டான், என் பையன் வீரமான புள்ள பாத்தியா எப்படி தண்ணி அடிச்சு ரோட்ல கிடக்குறான் பாரு அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல. யாராவது வந்து, பாய் உங்க பையன் அங்க ரோட்ல கிடக்குறான், சாக்கடை ஓரமா தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறான், கைலி ஒரு பக்கம் சட்டை ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் கிடக்கிறான்னு சொன்னா பெற்ற தகப்பனுடைய மனம் எவ்வளவு கவலைப்படும் என்று சிந்தித்து பாருங்கள். பெற்ற தாயுடைய மனம் எவ்வளவு கவலைப்படும் என்று சிந்தித்து பாருங்கள். இன்று இந்த சமூகத்துடைய இளைஞர்கள் போதைக்கும், கஞ்சாவிற்கும், அபீனுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் மாற்றப்பட வேண்டும். அதற்கு அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றோர்களை மதித்து நீங்கள் நடக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகம் சீர்பட்ட சமூகமாக, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கி இந்த பூமியில தலைநிமிர்ந்து வாழக்கூடிய சமூகமாக இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு வருங்கால சந்ததிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்வானாக என்று பிரார்த்தனை செய்து, இங்கே பரிசு பெறக்கூடிய அத்தனை மாணவர்களும் இன்னும் சிறப்பான முறையிலே முன்னேறி இந்த ஊருக்கும், இந்த மாவட்டத்திற்கும், இந்த சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கல்வியிலே முன்னேற்றை தருவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நமது பெருமைக்கு சேர்க்கும் விதமாக பள்ளிகளில் சிறந்து விளங்கிய நமது மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக ஸ்ரீராம் மெட்ரிக் பள்ளியில் ரன்னிங்கில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கிறார் ஆபிலா அவர்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் துபாய் மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கதாரி அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். ஸ்ரீராம் மெட்ரிக் பள்ளியில் ஷாட்புட்டில் தேர்ட் பிரைஸ் ரிஸ்வானா அஃப்ரின் அவர்கள் வாங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு துபாய் மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் ரெஸ்வி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அவருக்கு பதிலாக அவருடைய தம்பி வாங்கிக் கொள்கிறார். ஸ்ரீராம் மெட்ரிக் பள்ளியில் கேரம்போர்டு விளையாட்டில் 3வது இடத்தை பிடித்த முகமது முஷீன் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குத்துபுதீன் அவர்கள்
பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். பாத்திமா மெட்ரிக் பள்ளியில் அறிவாற்றல் திறனில் 2ஆம் இடத்தை பெற்று தன்சீரா என்ற சகோதரி வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர், மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சாகுல் அமீத் அண்ணன் அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்கள். மத்லபுல் ஹைராத் துவக்க பள்ளியில் 3ஆம் இடத்தை பிடித்த ஹானா அவர்களுக்கு துபை மண்டல பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கஜாலி அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். மாவட்ட அளவில் யோகாசனத்தில் சோழதேச டிராபி 2023 ஆண்டுக்கான முதலிடத்தை ஜாஸ்மின் என்ற சகோதரி பிடித்துள்ளார்கள். அவர்களுக்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். பாத்திமா பள்ளியின் முகமது சுஜாவுதீன் அவர்கள் மாவட்ட அளவில் கராத்தேயில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார்கள். அவர்களுக்கான பரிசினை அன்பு சகோதரர் அண்ணன் பாபு அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். நமது ஊருக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் விதமாக நமது கொடிக்கால்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் முகமது ஷாஹின் அவர்கள் திருவாரூர் மாவட்ட அளவில் கராத்தேயில் முதலிடத்தை பிடித்து வென்றுள்ளார்கள். அவர்கள் பலமுறை நமது ஊருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்பு சகோதரர் அண்ணன் 2 மெடல்கள் வாங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு அண்ணன் பாலண்ணன் அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். பாத்திமா பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு 421 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்த ரஹீனா பேகம் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் முஜிபுர் அண்ணன் அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். ஜிஆர்எம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2023ஆம் ஆண்டு 559 மதிப்பெண்கள் பெற்று நாதிரா பானு அவர்கள் நமது ஊருக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் சனாவுல்லா அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். அவருடைய அத்தா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நமது ஊருக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் விதமாக வருகின்ற 2ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்களின் கையால்
நமது ஊருக்கு கோல்டு மெடல் ஒருவர் வாங்க செல்கிறார். திருச்சியில் கல்லூரி அளவில் கோல்டு மெடல் பல்கலைக்கழக அளவில் கோல்டு மெடல் பெற இருக்கிறார். அன்பு சகோதரர் அம்தான் அவர்களுக்கு இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் மாநில துணை செயலாளர் அண்ணன் சனாவுல்லா அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். தயானந்தா சுவாமி தயானந்தா காலேஜ். பரிசுகளை வென்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி கொடிக்கால்பாளையம் திருவாரூர் நகரத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 2024 வருடத்திற்கான நாள்காட்டி இன்ஷா அல்லாஹ் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த காலண்டர் வெளியிடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சுவை ரெஸ்டாரண்ட், விஸ்மி பேக் அண்ட் ட்ரக்ஸின், தீன் மளிகை நிறுவனத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இஸ்லாமிய பிரச்சார பேரவையுடைய மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் CKS சனாவுல்லா அவர்கள் வெளியிட கீழ்கண்ட ஊர் சமூக ஆர்வலர்கள், சமுதாய சிந்தனையாளர்கள் பெற்றுக்கொள்ள அழைக்கின்றேன். முதல்வதாக அண்ணன் ஜேபர் சேகலாவுதீன் அவர்கள் காலண்டர்களை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக எங்களால் பாசத்தோடு அழைக்கப்படக்கூடிய போஸ்ட் துரைநானா என்கின்ற சுல்தான் அப்துல் காதர் அவர்களை அழைக்கின்றோம். அன்பு சகோதரர் நடித்திரு அப்துல் ரஜாக் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். சகோதரர் அன்சாரி அவர்களை அழைக்கின்றோம். தெற்கு திரு ஹாஜா நஜிபுதீன் அவர்களை அழைக்கின்றோம். எங்களுடைய அன்பு சகோதரர் சிட்டி என்கிற பாஸ்கர் 6வது வார்டு நகரமன்ற உறுப்பினர்களை அழைக்கின்றோம். தெற்கு திரு அன்பு அண்ணன் ஃபதில் முகமது அவர்களை அழைக்கின்றோம். அன்பு சகோதரர் மலையா திரு முல்லட் பசீர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஏற முடியாது, மேடையில் சிரமப்படுவாங்க. கீழே அப்படியே பாடி முன்னாடி போங்க. அப்படி வரத்துல நிக்க வச்சு அப்படி பாட்ட முடியாதுல்ல பாப்பா நெல்லுங்க. நாங்க லிஸ்ட் வச்சிருக்கோம்ல. உரிமையாளர் தீன்மணி எங்களுடைய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நடுத்தரு சபீர் அகமது அப்பா அவர்களையும் மேடைக்கு ஏற முடியலென்றாலும் கீழே இருந்து எங்களது நாட்காட்டியை எங்களுடைய மாவட்ட துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சாவுல் அமீது அவர்கள் வழங்குவார்கள். 5வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சகிலா பான் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
காலண்டரை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தீன்மணியை உரிமையாளர் அன்பு சகோதரர் ஜாபர் அவர்களையும் காலண்டர் பெற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டிஸ்னி பேக்ஸின் உரிமையாளர் அன்பு சகோதரர் அற்புதத் அவர்களையும் பெற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மனிதநேய தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாசா அவர்களை காலண்டரை பெற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சியின் முன்னாள் நகர செயலாளர் அன்பு சகோதரர் சையது பஹர்தீன் அவர்களையும் பெற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாசா பாருங்கள். பாபு மனிதநேய மக்கள் கட்சியின் நகர செயலாளர் அன்பு சகோதரர் எஸ்டிபி கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆரிஃபின் அவர்கள் காலண்டரை பெற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக மனிதநேய மக்கள் கட்சியின் நகர செயலாளர் அன்பு சகோதரர் பகத் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் 2024ஆம் ஆண்டு காலாண்டு வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தியிருந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நகர தலைவர் ஹாஜா நஜீருதீன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகளுக்கும் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய ஐபிபியின் மாநில பொதுச் செயலாளர் சனாலாபாய் அவர்களுக்கும் உசைன் மன்பாய் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் கொத்துதீன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட தலைவர் எம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் முஹிதீன் ஆண்டவர்கள் ஜமாத் ஊர் உரிமைமுறை ஜமாத் தலைவர் மற்றும் நிர்வாகர்கள் அனைவர்களுக்கும் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உறுதுணையாக செயல்பட்ட அன்பு சகோதரர் மன்சூர் அவர்களுக்கும் சதாம் ஹுசேன் அவர்களுக்கும் நகர நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم
آمين. நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூபில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.